பிரசிடெண்ட் நம்ம குடியரசுத் தலைவர் முர்மு திரௌபதி ஐயப்பன் கோயிலுக்கு வந்திருக்காங்க இருமுடி கட்டிட்டு. நிச்சயமாக படி வழியாக சின்ன பாதையோ பெரிய பாதையோ ஏறி வந்திருக்க முடியவே முடியாது. அவங்க டோலியில் வந்திருக்கணும், இல்லை ஹெலிகாப்டரில் வந்திருக்கலாம். இவங்க இங்கே வந்து இல்லைன்னா கார் தான் வருதே இப்போது. அந்த ஒரு சைடில் கார்லாம் அலோவ் பண்ணுறாங்க, அந்த சாமான்லாம் தூக்கிட்டு வரதுக்கு லாரி. அந்த மாதிரி போலீஸ் காரு அதில் வந்திருக்கணும், டோலியிலலாம் வந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக காரில் ஏறி வந்திருப்பாங்க. அவங்களால ஏறக்கூட முடியல பாருங்கள் படியில். இந்த 18 படி கூட ஏற முடியல, அதை தொட்டு வணங்கி கும்பிடக்கூட முடியல. அவங்களுக்கு என்ன தெரியும் ஐயப்பனை பற்றி? எதுக்காக இவங்க வர்றாங்க? எதுக்காக எல்லா மக்களையும் பொதுமக்கள் எல்லாத்தையும் எல்லாரோட தரிசனத்தையும் தடுத்து நிறுத்தி இது என்ன பூர்ண கும்பம், அதை வேறு தலையில் வேற தொட்டு என்ன கன்றாவி. இது எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை, கூட வந்திருக்கிற செக்யூரிட்டி எல்லாம் பேண்ட் போட்டிருக்காங்க எல்லாரும். அப்புறம் சூட்டும் போட்டிருக்காங்க, டை எல்லாம் போட்டிருக்காங்க. இது எப்படி அலோவ் பண்ணுறாங்க? சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தைய கூட பேண்ட்டை கழட்டு, சட்டையை கழட்டு, சட்டை கழட்டி தூக்கி போடு, பேண்ட்டெல்லாம் எடுத்துட்டு வேஷ்டி தான் கட்டணும், இல்லை ஒரு துண்டை வாங்கி கட்டிட்டு வா அப்படின்னு கத்துவாங்க. ஆனால் இவங்க செக்யூரிட்டி மட்டும் பேண்ட்டை போட்டுட்டு வரலாமா? இது என்ன ஒரு நியாயம்? சரி, இந்த அம்மாவுக்கு தான் ஐயப்பனை பற்றி தெரியுமா? ஐயப்பன்றவர் யார்? கருத்தினன் கிருஷ்ணன் நிலாக்கல்ல அவர் ஒரு குருகுலம் ஆரம்பித்தார். நிலாக்கல்னாலே ஸ்பேஸ் ஸ்டடி தான். அதே மாதிரி ஊட்டிலேயும் ஒரு நிலாக்கல் இருக்குது, அங்கேயும் இந்த ஸ்பேஸ் ஸ்டடி நடத்தியிருக்காங்க. அதே தான் இங்கே ஸ்ரீலங்காலேயும் இருக்குது நிலாக்கல். இவங்க எதுக்காக அனாவசியமாக எல்லாரையும் தடுத்து எல்லாரோடைய தரிசன நேரத்தையும் இது பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மக்கள். ஸ்டாம்பீடு கிட்டத்தட்ட 16 மணி நேரம் காத்திருந்தாங்க. இவங்க வர்ற அன்னைக்கு தரிசனம் கிடையாதுன்னு சொன்னதுனால முன்கூட்டியே எல்லோரும் ஒரு நாள் வந்துட்டாங்க, இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் எல்லோரும் சேர்ந்து வந்தனால அவ்வளோ கூட்டம், அவ்வளோ அடிதடி. 18 மணி நேரம் 20 மணி நேரம் காத்திருந்து குழந்தைங்களோட. அங்கே சரியான சாப்பாடும் கிடையாது. இந்த அம்மாவுக்கு பொது மக்களோட இதுவே கிடையாது. இவங்க எதுக்கு குடியரசுத் தலைவராக